இளங்கிளியே அப்படிங்கிறதுனால சின்ன, அதாவது இப்படி வாங்கி கிளி குஞ்சு போல அழகாக வாங்கி பாடுறாரு இளங்கிளியே. இன்னும் ஒரு கிளியோ அப்படின்னு அப்படி கூப்பிடுறாரு. ஆனா இந்த கிளியை கூட என்ன சொல்றாருன்னா பாகவதாள் பெருமை பேசப்படுறதுன்னு சொல்றாரு இல்லையா. அதனால பகவன் நாம சொன்னா பாட்டா பாகவதாள். திருமங்கை ஆழ்வார் ஒரு கிளி வளர்க்கிற, அந்த கிளியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்ற. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரியார முதை அரங்கம் மேய அந்த நல்கம் சிந்தையானே விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் திருமாலை பாட கேட்டு பல தலனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. அப்படி ஆச்சரியமாக ஒரு கிளி வளர்த்துட்டா அது பகவன் நாமாவான்னு சொல்லிருக்கான். குறுக்குடியும் முகிலை மூவா மூலகம் கடந்தப்பால் முதலாய் நின்று அதப்படி ஆரம்பது அரங்கம் மேய நிமிதேச திருநாமங்களா சொல்றது. அதனால தான் வளர்ந்த கிளியா இருந்தாலும் பகவன் நாமா சொல்றதுக்காக வடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படின்னு கைகூப்பி வணங்கு வரவேற்கிறான். அப்படிப்பட்ட பாகவதால போஷணம் பண்ணணும். பகவான பற்றி பாகவதல் உயர்ந்தவா அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா. அதனால எந்த இலக்கியன்னா ஆனா உள்ள இடத்துல வச்சிருந்தாங்களா இளங்கிளியேன்னு ஏன் நம்மள சொல்றாருன்னா அவன் வேற விதமா அர்த்தம் பண்ணி விட்டான். என்னன்னா கிளிக்கு உடம்பு பசுமையா இருக்கும், வாய் சிகப்பா இருக்கும். இந்த ஆண்டாள் வெளியிலேருந்து நம்மள இளங்கிளியேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணனோட நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், பசுமையாக அவனுடைய அனுபவத்துல இருக்கும். வாயில வெத்தலை பார்க்க போனதுனால சுகந்தமான திரவியங்கள் நம்ம வாயில போடுறதுனால வாய் செவந்திருக்கு. சுகபோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளை கூப்பிடுறாளோ அப்படிங்கிறதுனால கோபம் கொடுத்தோம். அதனால சில்லென்றடியை சுண்ண பேச்சு பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்டாலே ஒரு மாசத்துல சொல்லும் பொழுது தன்னுடைய காதல பிரிஞ்சதான காதலி எப்படி இருக்கான்னு சொல்லும் பொழுது சுடை குடம்போடு தலையுடனி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு வாசுடை உடம்போடு தலையுடனி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு. அதனால உடம்பெல்லாம் வெளுத்து போய் வாயெல்லாம் இந்த உதடுகள்லாம் வெளுத்து போய் அவனுடைய மனானுடைய இந்த காதல விரிவாற்றாவையினால அப்படி இருக்கான். அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கான் ஆண்டா. அதை வச்சு இப்ப உள்ள இருக்கிறவன் சொல்றா. அதனால சொல்றான் இன்னும் உறங்குலையோ அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. இன்னும் தூங்கலாமா? இப்ப நீங்க பாகவத எல்லாருக்கும் தூங்கலாமான்னு அதுக்கு இங்க ஒரே செய்திருக்கிறாங்க. அத்தியுதமாக ஒரு கதை சொல்றா. பாண்டிய மன்னன் இந்திரஜும்னு பேரு. இந்திரஜும்னங்கிறவன் பெருமாள் ஆராய்ச்சிருக்கா, விஷ்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவருடைய குலகுரு அகஸ்தியர் மகரிஷி அவர் அங்கேருந்து வர வந்த உடனே தான் வந்திருக்கோங்கிறத அங்க இருக்கக்கூடியவர் மூலமா அந்த ராஜாவிடத்துல தெரியப்படுத்துறார். வந்தா என்ன இருக்கட்டும், அமரட்ட வந்துட்டேன், பெருமாள் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை அலட்சியப்படுத்தி விடுறார். அவருக்கு கோபம் வந்துடுறது. அதனால ஒரு சாபம் விட்டுறார். எப்ப நீ ஒரு குலகுருவை நீ அலட்சியப்படுத்துறியோ, எதனால நீ மதம் முடிச்சிருக்கியோ, அந்த மதம் முடிச்சதான ஒரு பிராணியா இருந்தா பரவாயில்ல, அதனால நீ யானையாக பிறக்கணும்னு சாபம் எடுத்துள்ள. உடனேயே அடிச்சனம் யானையாக எடுத்து அவர் தான் பின்னாடி பாகவதத்திலேயே வருது இந்த கதை. கஜேந்திரன் சொல்லப்படுது. அதனால கஜேந்திரனாக இன்னொரு விஷயம் என்னன்னா ஹாஹா பூபூது ரெண்டு கந்தர்வர் தேவன் இருக்கிற ஒரு மகரிஷி அவரிடத்துல அவதாரப்படுத்துறதுனால அவர் ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. எப்ப நீ நான் நீராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது என்னுடைய காலை பிடிச்சியோ, இந்த காலை பிடிச்சதான ஒரு குணம் எதுக்கு உண்டுன்னா முதலைக்கு உண்டு இல்லையா, நீ முதலையா போட்டுட்ட. ரெண்டு பேரும் அவாவா யார் இடத்துல சாபம் பெற்றிருந்தாலோ அவ இடத்துல எங்களுக்கு விமோச்சனத்தை சொல்லுங்க, எங்களுக்கு விமோச்சனத்துக்கு வழி சொல்லுங்க கேட்டாங்க. அப்ப சொல்ற அப்ப அகஸ்தியர் மகரிஷி சொல்ற எப்ப யானையானது பெருமாள் விஷ்ணு நீ யானையா போனதுக்கு துணிக்கிய பற்றுகிறாரோ உன்னுடைய சாப விமோச்சனம். அதே மாதிரி முதலைக்கு சொல்லும் போது பெருமாள்
பெருமாள் பார்த்தா 2 பாகவதாளாச்சு 2 பேரையும் நாம அவளுடைய சாபத்தை விமோசனம் பண்ணணுமேங்கிறதுனால பெருமாள் ஒரே ஒரு ஆச்சரியமா ஒரு அவதாரம் பண்ணி 2 பேருடைய சாபத்தையும் விமோசனம் பண்றார். திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா அனுபவிக்கிறது. இனமல் பொய்கை நாள்மலர் கொய்வான் ஏகையினோடு செந்திழிந்த மீனமல் பொய்கை நாள்மலர் கொய்வான் வேட்கையினோடு செந்திழிந்த காணவர் வேணும் கையெடுத்தர கலாதன் காலினை கருவ ஆனையில் தூயரம் தீர உள்ளூர்ந்து சென்று நின்றாடி தொட்டானை தேனவர் சோலை மாடமயிலை திருவல்லிக்கே நீ கண்டேனே திருவல்லிக்கே நீ கண்டேனே. ஆச்சரியமான விஷயம். திருவல்லிக்கேணிங்கிறதான திவ்ய கஷேத்திரம் பார்த்தசாரதி பெருமாள் ருக்மணி பிராட்டியார் அந்த திவ்ய தேசத்துல மங்களாசாசனம் பண்ணும்போது திருமங்கை ஆழ்வார் இந்த 2 பேருடைய சாப விமோசனையை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்றார். அப்படி அந்த பக்தனுக்காக